நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 22 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லி வந்துடுறேன். நேற்று நம்ம மீனாட்சி மூலவருக்கு என்னென்ன விதமான பூஜைகள் நடக்கிறது, 6 கால பூஜை நடக்கிறது. காலையில் திருவனந்தல், அப்புறம் காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, அர்த்தஜாமம், பள்ளியறைங்கிற 6 விதமான பூஜைகள் நடக்கிறது. அம்பாளுக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை திருமஞ்சனம் ஆறுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஒரு சின்ன விஷயம் விட்டு வச்சுருந்தேன். என்னென்னா, நித்தியோற்சவர்னு ஒருத்தர் புறப்படுவார். டெய்லி சன்னதியிலேன்னு புறப்பட்டு அந்த பலிப்பீடம் வரைக்கும் சுற்றி வந்து திருப்பி சன்னதிக்குள்ளே எழுவார். டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நடக்கும். இந்த நித்திய உற்சவருங்கிறது நம்ம அந்த வர்ணனை அம்பாள் மூலவர் எப்படி இருக்காங்கிறத பார்க்கும்போதே அம்பாளுக்கு இடதுபுறம், அதாவது நமக்கு வலதுபுறம் ஒரு விக்கிரகம் இருக்கும், சின்னதாக விக்கிரகம் இருக்கும். அதுக்கு நித்தியோற்சவ விக்கிரகம்னு பேருன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு உற்சவம் அப்படின்னாலே நம்ம பிரம்மோற்சவம் இல்லை ஒரு பெரிய திருவிழா, சித்திர திருவிழா மாதிரி பெரிய திருவிழாங்க தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஆகமப்படியே டெய்லி விதவிதமான உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நித்தியோற்சவம்னு ஒன்று உண்டு. இது பலவிதமான உற்சவங்கள் இருக்கு. அப்புறம் பக்ஷோற்சவம் உண்டு. நித்தியோற்சவம், பக்ஷோற்சவம், மாசோற்சவம், சம்பத்சரோற்சவம் அப்படின்னு சொல்லி நிறைய உற்சவங்கள்லாம் உண்டு. நித்திய உற்சவம்னா டெய்லி பேசிஸில் நடக்கிற உற்சவம் நித்தியோற்சவம். டெய்லியே அந்த உற்சவம் நடக்கும். அம்பாள் சின்னதாக சின்ன திருமேனி விக்கிரகம், அது அப்படியே புறப்பட்டு கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு திருப்பி கோயில் அந்த சன்னதிக்குள்ளே வந்துடும். இது ஒரு நித்தியோற்சவம். அப்புறம் பக்ஷோற்சவம் அப்படின்னா 15 நாளுக்கு 15 நாள். பக்ஷம்னா சொல்லியிருக்கேன் என்னன்னு. சந்திரன் அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு போகிறதோ இல்லை பௌர்ணமிலேருந்து அமாவாசைக்கு போகிறதோ ஒரு பக்ஷம். 15 நாள். அந்த பக்ஷத்துக்கு பக்ஷம் நடக்கிற உற்சவம் பக்ஷோற்சவம். மாசோற்சவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கிற உற்சவம் மாசோற்சவம். சம்பத்சரம் அப்படின்னா ஒரு வருஷம்னு அர்த்தம். அதான் சம்பத்சரோற்சவம் அப்படின்னா வருஷம் நடக்கிற உற்சவம் சம்பத்சரோற்சவம். ஸோ இந்த மாதிரி நிறைய உற்சவங்கள்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கா. இதெல்லாம் ஆகமப்படி நடக்கிறது. இப்போ இந்த பூஜைகளுமே இந்த உற்சவங்கள் எல்லாமே ஆகமப்படி நடக்கும். மீனாட்சி கோயிலில் 6 வேளை பூஜை நடக்கிறது. திருச்செந்தூரில் போனே பார்த்தீங்கன்னா 12 வேளை பூஜை நடக்கும். சில கோயில்களில் 2 வேளை பூஜை நடக்கும். அதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணுற ஆகமங்கள். அதாவது காரண ஆகமம், காமிகா ஆகமம், அது மாதிரி வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திரம், வைகானசம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆகமங்கள்லாம் இருக்குது. அந்த ஆகமப்படி தான் அந்த கோவில், அது ரூல் புக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அந்த கோவிலில் பூஜை நடக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த நித்தியோற்சவர் புறப்படுவார் காலையிலையும் சாயங்காலையும் மீனாட்சி கோயிலில். மீனாட்சிக்கு ஒரு நித்தியோற்சவர் உண்டு, சிவன் சன்னதிக்கு ஒரு நித்தியோற்சவர் உண்டு. ஸோ 2 நித்தியோற்சவருமே அவா பூஜை அந்த டயத்திலும் போது அவா புறப்பட்டு அப்படி வெளியில் வந்து அந்த பலிபீடத்தில் பலி சாதித்தல்னு பேர். ஸ்ரீ பலி சாதித்தல்னு. அதாவது நித்தியோற்சவர் ஒரு சின்ன பல்லக்கில் புறப்பட்டு அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி வருவா. அந்த பலிபீடத்தில் கவளமாக சாத உருண்டையை அந்த பலிபீடத்துக்கு மேலே வைப்பா. கொஞ்சம் ஜலம் கொட்டுவா. அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த நித்தியோற்சவர் சன்னதிக்குள்ளே போவா. இதுக்கு ஸ்ரீபலின்னு பேர். இதைத்தான் நம்ம கேரளா சைட்லலாம் ஸ்ரீவேலிம்பா. அந்த சாயங்காலம் வேலை நிறைய வழக்கெல்லாம் ஏற்றி அந்த கோவிலில் ஒரு சின்ன விக்கிரகம் யானை மேலே புறப்பட்டு கோவிலை சுற்றி வரும். அதுதான் ஸ்ரீவேலியில். அந்த மாதிரி இது ஸ்ரீபலின்னு பேர். அதுதான் ஒரிஜினல் பேர். அதுக்கு அவள் ஸ்ரீவேலின்னு மறுவிடுத்துவது. இப்போ நம்ம இந்த பலிபீடங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி தான் விழுந்து நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக விழுந்து சேவிக்கிறது அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி தான் விழுந்து சேவிக்கிறோம். கொடிமரத்துக்கு முன்னாடி கிடையாது, பலிபீடத்துக்கு முன்னாடி தான் விழுந்து சேவிக்கணும். ஏன்னா கொடிமரம் இல்லாத கோவில்களில் கூட நம்ம விழுந்து சேவிக்கணும். அதுக்காக பலிபீடத்துக்கு முன்னாடி தான் விழுந்து சேவிக்கிறோம். நம்மளுடைய காம குரோதங்கள்லாம் அந்த இடத்துல பலியிடுறோங்கிறத சொல்லியிருந்தேன். இருக்கட்டும். அந்த பலிபீடம்ங்கிறது அந்த மேலே சாதம் வைக்கிறா தெரியுமா? அது எதுக்கு வைக்கிறா அப்படின்னா, சுற்றி ஒரு நிறைய தேவதைகள்லாம் இருப்பா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்காக தான் அந்த பலிபீடத்துக்கு மேலே சாதம் வைக்கிறா. அது ஒரு சாப்பாட்டு தட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பலிபீடத்தை எப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்குகள் நம்ம ஏற்றுறோம் தெரியுமா, அந்த மண் விளக்கெல்லாம் ஏற்றுறோம்ல, அதை நம்ம பலிபீடத்து மேலே கொண்டே வைக்கிறோம். அது ஒரு மகா தப்பான விஷயம். இப்போ நம்ம எதுக்கு வைக்கிறோம்? அந்த பலிபீடத்தை வச்சேன்னா அப்படி நேரம் அந்த அம்பாளுக்கோ அந்த சிவனுக்கோ அந்த பெருமாளுக்கோ கண்ணுக்கு நேரம் தெரியும். நம்ம வழக்கை பார்த்துருவேன். நம்ம வழக்கை பார்த்தோன்னே அவன் வழக்கு ஏற்றிட்டான், அதனால் நம்ம அனுகிரகம் வரணும்னு நினைப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு மைண்டு தாட்லலாம் இருந்து அந்த பலிபீடத்துக்கு மேலே அந்த வழக்கை கொண்டே ஏற்றுறோம். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பான விஷயம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த சாப்பாடு தட்டுன்னு தேவதைகளுக்கு. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், அவர்கிட்ட ஏதோ உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும் அவரால். அதனால் என்ன பண்ணுறேன், நிறைய விலை உயர்ந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு, இல்லை எந்தையோ பழங்கள்லாம் வாங்கிட்டு, இல்லை ஒரு 1000 ரூபா நோட்டு கூட வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போகிறேன். அவர் அழகாக உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கார்.
நீங்கள் என்ன பண்ணணும், அவர் சாப்பிட்றாரா நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்கிட்டுருக்கேங்கிறது நீங்கள் கையில் நன்னா வச்சுட்டு அவர் முன்னாடி வைக்கலாம், இல்லை அவர் சைடில் வைக்கலாம். வச்சு இந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இல்லை எங்கேயோ கூட வீட்டில் எங்கேயோ கூட வச்சுட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் கொஞ்சம் எப்படியாவது பார்த்து என் காரியத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுட்டு அவர் சாப்பாடு தட்டு மேலேயே கொண்டு அந்த கிஃப்ட்டை வச்சேன்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவருக்கு கோவம் வருமா சந்தோஷம் வருமா நீங்களே யோசிச்சு பார்க்கணும். நம்ம போகிறது ஒரு காரியத்துக்காக, அந்த காரியத்தை வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற இடத்து மேலே கிஃப்ட்டை வச்சேன்னா அவருக்கு பயங்கரமாக கோவம் தான் வரும். அது நம்ம இருக்கிற காரியத்தை கெடுத்து விட்டுரும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேவதைகள்லாம் சாப்பிட்ற தட்டு மேலே கொண்டே விளக்கை ஏற்றுறோம். அது ஒரு பெரிய பாவம். கோவிலுக்கு போகிறதே புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்காக, பாவம் சம்பாதிக்கிறது கிடையாது. நம்ம இது பெரிய பாவத்தை வேற நம்ம சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இருக்கிற பாவமே நம்மளுக்கு பாடாப்படுத்தின்னு இருக்கு. இது எக்ஸ்ட்ராவாக பாவங்களாம் நம்ம சேர்க்க வேண்டாம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கோ. உங்களுக்கு பாவம் வேணும் அப்படின்னா கொண்டு போய் அந்த பலிபீடத்து மேலே விளக்கை ஏற்றுங்க. அம்பாளுக்கு எங்கே இருந்தாலுமே கண்ணு தெரியும். எல்லா ஜகத்திலே இருக்க எல்லா ஒரு சின்ன அணு கூட அவளுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எங்கே விளக்கு ஏற்றினாலும் அவள் கண்ணுக்கு தெரியும். மனமாற சேவிச்சுண்டாலே போதும், அவள் எல்லாம் உங்களோட மனசில் இருக்கிறது எல்லாமே அவளுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதனால் நீங்கள் அந்த கண்ணுக்கு நேரம் விளக்கு ஏற்றுறது, மூக்குக்கு நேரம் விளக்கு ஏற்றலாம் ஏற்ற வேண்டாம். நீங்கள் கீழே ஒரு தனியாக ட்ரேல வச்சுருப்பா. உங்களுக்குன்னு கோவிலில் யாரும் விளக்கு ஏற்றுறதுக்கு பீடம்லாம் அமைச்சு தரலை. திருவாச்சியில் விளக்கேற்றுறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போங்க. கோவிலில் கொண்டு நெய்யெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். விளக்கேற்றுறதுங்கிறது கோவிலில் விளக்கேற்றினா அது பெரிய புண்ணியம். அந்த விளக்கை வந்து எவ்வளோ ட்ரேக்கு வச்சுருக்காலோ அந்த இடத்துல மட்டும் விளக்கேற்றுங்கோ. தயவுசெய்து பலிப்பீடத்து மேலே ஏற்றாதீங்க. இருக்கட்டும். இப்போ நான் பள்ளியறையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பள்ளியறை எப்படின்னா மீனாட்சி சன்னதிக்குள்ளே இருக்குது. இந்த பள்ளியறைக்காக சிவன் சன்னதியிலேருந்து ஒரு திருமேனி இருக்குது. அந்த திருமேனி வந்து வெள்ளி பல்லக்கில் புறப்படும். அப்படி அந்த சிவன் சன்னதியிலேருந்து அப்படி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி வேளையில் அவர் அலுவல்கள்லாம் முடிச்சுட்டு, அவர் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ராத்திரியில் புறப்படுறாரு சிவன். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையிலேருந்து புறப்பட்டு அந்தப்புறத்துக்கு வர்றார். அந்தப்புறம் எங்கே இருக்கும்? அம்பாள் சனையில் இருக்கும். அதனால் எந்த சிவஸ்தலம் போனேனாலும் பள்ளியறை அம்பாள் சனையில் தான் இருக்கும். இது என்ன சார் அந்த பள்ளியறை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அம்பாளும் சிவனும் சயனிச்சுக்கிற இடம் தான் பள்ளியறை. இது சைவத்திலையும் உண்டு, வைஷ்ணவத்திலையும் உண்டு. வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற பேர் சொல்லுவாவா, ஏகாந்த சேவைம்பா, இல்லை சயனோற்சவம்பா. அந்த சயனோற்சவம் தான் அவளுக்கு பள்ளியறை. நமக்கு வந்து இது சிவனுக்கு பள்ளியறை, சிவன் ஸ்தலங்களில் பள்ளியறை அப்படின்னு சொல்கிறோம். இது இருக்கட்டும். இப்போ என்னன்னா அந்த சிவன் அப்படியே அந்த இதுலேருந்து புறப்படுறார், அந்த சன்னதியிலேருந்து புறப்படுறார். அப்போ அங்கே ஃபுல்லாக சங்க நாதங்கள் ஒலிக்கும், பலவிதமான சிவ வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. அப்படியே அந்த கேட்கறதுக்கே ரம்யமாக இருக்கும். ஒரு ராஜா எப்படி ஒரு நடையை போட்டுட்டு வருவாரோ, அர்ச்சகர் கையில் ஏழிருப்பார் அந்த திருமேனி. அந்த திருமேனி அப்படியே அந்த நடந்து வருவார். அப்போ ஃபுல்லாக தூபங்கள்லாம் அந்த இடத்துல இது பண்ணுவா. கமகமன்னு தூபங்கள் இருக்கும். அப்புறம் கவரிமானில் சாமரம் வீசுவா, ஆலவட்டம் வீசுவா. அந்த சிவன் வந்து மூடு பல்லக்கு, வெள்ளியில ஒரு மூடு பல்லக்கு இருக்கும். அதாவது மூடு பல்லக்குனா 2 பக்கம் துணி போட்டு அந்த பல்லக்கு மூடி இருக்கும். அதுக்குள்ள அந்த சிவன் ஏழுவர் சுத்தி வருவர். அது வரைக்கும் ஃபுல்லா சிவவாத்தியங்கள் வாசிப்பா. கடைசியில் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த நிற்பார். கொடிமரத்துக்கு முன்னாடி 4 வேதங்களும் ஓதப்படும், சத்துர் வேதங்கள். அந்த காலத்துல நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய ஓதிட்டு இருந்தா அந்த 4 வேதங்களையும். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஒவ்வொரு லைன் மட்டும்தான் அந்த வேதங்கள் ஓதுறா. அந்த 4 வேதங்களும் கேட்பார் சிவன் அந்த இடத்துல நின்றுண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு சாமரம் போட்டுட்டே இருப்பா. பல்லக்கில் வந்து தூபங்கள் காமிச்சுட்டே இருப்பா, சாமரங்கள் போட்டுட்டே இருப்பா. அங்கே ஒரு தீபாராதனை ஆகும் கொடிமரத்துக்கு முன்னாடி. அங்கேயிருந்து நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிப்பா. ஜம் ஜம் ஜம்னு ஒரு எப்படி ஒரு யானை நடக்குமோ, அப்படி ஒரு சிங்கம் நடக்குமோ, அந்த மாதிரி கட நட போட்டுண்டு அம்பாள் சன்னதியை நோக்கி வருவார் சிவன். அம்பாள் சன்னதியில் வந்து அந்த பலிபீடத்துக்கும் அம்பாள் மூலஸ்தானத்துக்கும் முன்னாடி ஒரு தரையில் வந்து ஒரு தாமரையால் புஷ்பங்களால் செதுக்கியிருப்பா. தாமரை புஷ்பங்கள் மாதிரி ஒரு கல்லில் செதுக்கியிருப்பா. அது மேலே கோலங்கள் போட்டிருப்பா. அந்த கோலத்துக்கு மேலே தண்டி இறங்கும் அந்த பல்லக்கு. அங்கே அந்த பல்லக்கடு மெதுவாக ஆட்டி விட்டுருப்பா. அதே சமயத்தில் சாமரம் போடுவா, தூபம் போடுவா. அங்கே நாதஸ்வரம் வாசிப்பா. உள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் அதுக்கு பேர் மூக்குத்தி தீபாராதனைன்னு பேர். அதாவது மதுரையில் மீனாட்சியோட மூக்குத்தி ரொம்ப விசேஷம். அதுக்கு ஒரு கதையே இருக்கு. அது என்ன கதைங்கிறது நான் ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான கதை. அது அந்த மீனாட்சியோட மூக்குத்தி எடுத்து அம்பாளுடைய நெத்தியில் வைப்பா. மூக்கில் இருக்கிற மூக்குத்தி நெத்திக்கு எடுத்து வைப்பா. அது வந்து ராத்திரியில் நடக்கும். காலையில் என்ன பண்ணுவா, நெத்தியில் இருக்கிற மூக்குத்தி எடுத்து மூக்கில் வைப்பா. இது எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னா ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு புரியுற மாதிரி வச்சுப்போமே. அம்பாள் சன்னதியில் இருக்க அம்பாளோட பவரை வந்து இதுக்கு மாத்திரா, பள்ளியறைக்கு மாத்திரா. இதான் வந்து அப்புறம் திருப்பி காலையில் வந்தால் பள்ளியறையில் இந்த அம்பாள் திருப்பி சன்னதிக்கு ஏழ்றா. இது அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்னு வச்சுக்கோங்க. அம்பாள் இங்கேருந்து அங்கே போகிறா, அங்கேருந்து இங்கே வரா. அதுக்காக தான் அதோடைய ஒரு ஐதீகமாக அந்த மூக்குத்தியை மேலையும் கீழையும் மாற்றி வைப்பா. இது மதுரைக்கே ஒரு தனி விசேஷம். அர்த்ததாம பூஜையை வந்து
இது பள்ளியறை முன்னாடி இருக்க பூஜை எனக்கு சொன்னேன் தெரியுமா, வெள்ளை வஸ்திரத்தில் அம்பாள் இருப்பான்னு, அந்த பூஜையை மதுரையில் சேவிக்கணுமா, சிதம்பரத்தில் போய் பள்ளியறை பூஜை சேவிக்கணுமா. நம்மளால் சிதம்பரம் போக முடியறதோ இல்லையோ, அதனால் இங்கே சிவனை இங்கே பள்ளியறை சேவிப்போம். அப்படியே சிவன் வந்து அந்த அப்புறம் அப்போ ஆத்துக்காரர் வாசலில் நிற்கிறார். அதாவது இந்த துவாரபாலாக்கு அப்புறம் அந்த சிவன் அந்த பள்ளியறைக்கு போக வேண்டிய சிவன் அங்கே பல்லக்கில் இருக்கார். அவரை வந்து உள்ளே கூப்பிடணுமா, அதை வந்து சாதாரணமாக கூப்பிடக்கூடாதான். அதனால என்ன பண்ணுவா, அம்பாள் சன்னதிலேருந்து ஒரு பாதம் புறப்படும். அதாவது வெள்ளியாலான ஒரு ஸ்டூல் இருக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகான கார்விங்ஸோட ஒரு 3 கால் ஸ்டூல் ஒன்று இருக்கும். அது மேலே 2 தங்கத்தால் ஆன சிவ பாதுகைகள் வந்து பொறிச்சிருப்பா. அந்த சிவ பாதுகைகள் வந்து அம்பாள் சன்னதியிலேருந்து இந்த பல்லக்கு முன்னாடி வந்து நிற்கும். இது கீழே வந்து ஒரு பெரிய வெள்ளி தாம்பாளம் இருக்கும், தட்டு இருக்கும். அந்த தட்டு மேலே இந்த பாதுகைகளை வைப்பா. கலசத்தால் திருமஞ்சனம் பண்ணுவா அந்த பாதுகைகளுக்கு. அதுக்கு மேலே சந்தனம் வைப்பா. புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுவா. நாடஸ்வரங்கள் ஒலிக்கும். தீபாராதனை காட்டுவா. அதுக்கப்புறம் பாத பூஜை பண்ணதுக்கப்புறம் சிவனை உள்ளே அழைச்சிட்டு போவா. உள்ளே வந்து அந்த சிவன் அப்படியே மெதுவாக ஏழுவர். அப்புறம் அந்த பல்லக்கிலேருந்து புறப்பட்டு அர்ச்சகரோட கையில் ஏழுவர். கையில் ஏறும்போது சுதி பாடுவா. அதாவது ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரமன்னு சொல்லி இந்த ராஜாக்களுக்கெல்லாம் சுதி பாடுவா தெரியுமா. அது மாதிரி சிவனுக்கும் ஸ்துதி உண்டு. அந்த சிவன் ஸ்துதியை பாடிண்டே ஒருத்தர் இந்த தண்டத்தை பிடிச்சிட்டு, தண்டம்ங்கிறது ஒரு செங்கோல் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த செங்கோலை பிடிச்சிட்டு முன்னாடி நடப்பார். பின்னாடி சிவன் அப்படியே ஒய்யாரமாக நடந்து வருவார். நிசப்தமாக இருக்கும். உள்ளே பார்த்தா பள்ளியறை திறந்துருக்கும். அந்த பள்ளியறைங்கிறது இப்போ நம்ம ஒரு ரகசிய அறைங்கிற மாதிரிலாம் வச்சுட்டா. இப்போ அது நாள் புறம் மூடியே இருக்கிறனால ரகசிய அறையெல்லாம் கிடையாது. அது ராத்திரி திறப்பா. நம்ம தான் சேவிச்சது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போனது கிடையாது. அதனால நம்ம வந்து அது ரகசிய அறையெல்லாம் வச்சு கட்டுக்கதை கட்டக்கூடாது. அந்த உள்ளே திறக்கும்போது பார்த்தா அப்படி உள்ள ஒரு தங்க தொட்டில் இருக்கும். அதாவது உள்ள ஒரிஜினலாக பார்த்தா அது தந்த தொட்டில், யானையோட தந்தத்தால் ஆன தொட்டில். அது மேலே தங்க கவச்சம் இருக்கும். அப்போ அது அங்கே உள்ள ஒரு திருமேனி அம்பாளுக்கு உற்சவ விக்கிரகம் அதுக்குள்ளேயே இருக்கும். அது ஒரு வெள்ளியிலான விக்கிரகம், சுற்றி வர தங்க திருவாச்சி. அதுக்கு மேலே அந்த எப்போனாலும் பெர்மனெண்ட்டாக அந்த அம்பாளோட விக்கிரகம் அந்த பள்ளியறைக்குள்ளேயே தான் இருக்கும். அதை விட்டு வெளியிலேயே வராது அது. இப்போ இந்த சிவன் வந்து உள்ளே போய் அந்த தங்கத்தொட்டில் மேலே உட்காருவார். தீவிர கண்ணாடிகளால் ஆன அந்த ரூம் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2 பக்கமும் 2 பாவை விளக்குகள் வந்து விளக்கேற்றி வச்சு நின்றுருப்பா. உள்ள நிறைய சாம்பிராணி தூபங்கள்லாம் அந்த வந்து புகைகள்லாம் அப்படி மெதுவாக படரும். அப்போ ரம்யமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருக்கிற இடம். சின்னதாக கண்டையை ஒலிப்பா. அதாவது மணியை வந்து ரொம்ப கம்மியான வாய்ஸில் ஒலிப்பா. அந்த மணி அப்படியே தீபாதனை கொஞ்சமாக காட்டுவா. அதாவது வெளிச்சம் கம்மியாக இருக்கும். அம்பாளுக்கு வந்து அந்த அம்பாளு சிவனை சயனிச்சுக்க போகிறா. அந்த நேரத்தில் வந்து அந்த நிறைய தீபங்கள்லாம் காட்டி அவளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு மெதுவாக ரம்யமாக தீபாராதனை காட்டுவா. நல்லா கண்குளிர சேவிச்சுக்கலாம். அப்புறம் சங்கீதம் பாடுவா. நாடஸ்வரத்தால் நீலாம்பரி வாசிப்பா. அதோடு அன்னைக்கு திருக்காப்பிட்டு அந்த கதவை சாத்துவா. அதுதான் வந்து பள்ளியறை பூஜை. ரொம்ப அற்புதமாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. திருப்பி அடுத்த நாள் காலையில் அந்த பள்ளியறையை வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி தான் திறப்பா. அதை திறக்கும் போது சேவிச்சாலே பேரானந்தம் உள்ள. அப்படி அம்பாளும் பரமேஸ்வரனும் ஏக சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து நமக்கு அருட்காட்சி புரிகிற அந்த கோலமே ஆனந்தமான கோலம். அந்த ஆனந்தமான கோலத்தை நம்ம மனசால நினச்சுட்டே இன்னைக்கு முடிச்சுப்போம். மீதியை நாளைக்கு பார்ப்போம்.